இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. எனக்கு ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னாலே 2 விஷயமா இருக்கும். அதாவது பிடிக்கிற மாதிரியும் இருக்கும், பிடிக்காத மாதிரியும் இருக்கும். பிடிக்காத விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொம்மையெல்லாம் போட்டிருப்பாங்க. பெட்ஷீட்லாம் மதியானம் தூங்கி எழுந்திரிச்சு ரொம்ப குப்பையாக இருக்கும். அதை க்ளீன் பண்ணணுமே, நம்ம தானே பண்ணி ஆகணும். நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் அது சேர்ந்துக்கிட்டே தான் போகும். அப்புறம் பார்த்துட்டு, வீட்டில் நீ என்ன பண்ணுற, சும்மா தானே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம தான் பண்ணி ஆகணும். யாரெல்லாம் இந்த வேர்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சினாலே எல்லா துணியும் மடித்து வச்சுட்டு, அழுக்கு துணியெல்லாம் கண்டிப்பாக வெளில வச்சுருவேன். அது ஈவினிங் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் சுற்றி போடுவேன். அதுவும் இன்றைக்கி அமாவாசை அப்படின்றதுனால கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு சுற்றி போட மறக்காதீங்க. அப்புறம் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கூட்டி பெருக்கிட்டு பார்த்திங்கன்னா, என் பையனை சாயந்தரம் ஆனால் டெய்லியுமே குளிக்க வைப்பேன். ஏன்னா இப்போ சம்மர் சீசன்லாம் இருக்கிறதுனால அவங்க நிறைய விளையாடுவாங்க, வேர்வெல்லாம் நிறையா ஸ்கின்னில் ஒட்டிகிட்ருக்கும். ஸோ நல்லா சுடு தண்ணியில் குளிக்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா அவனுக்கு ஃப்ரீயாக விட்டுருவேன். அப்புறம் நைட்டு டயப்பரை போட்டு தூங்க வச்சுருவேன். ஏன்னா அவனுக்கு ஜஸ்ட்டு 2 இயர்ஸ் தான் ஆகுது. அப்புறம் நான் ஃபீட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா என் குழந்தை எப்போ தூங்குறாலோ அப்போ நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன். ஸோ யாருக்கெலாம் ஈவினிங் டைம் பிஸியாக இருக்கும் அண்ட் பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். குட் நைட்.